அப்படியா? பேங்க்ல இருந்து கார் புறப்பட்டாச்சா? நாங்க அங்க ரெடியா இருக்கோம். ஐயா, ஐயா, எங்க நீ ட்ரை பண்ண என்ன என்னாச்சு? காரியம் முடியறப்போ ஒரு டாக்ஸி டிரைவர் வந்து எல்லாத்துமே கெடுத்துட்டான் சார். டாக்ஸி டிரைவரா? அவன் எப்படி அங்க வந்தான்? எப்படியோ திடீர்னு வந்து எங்களை ரணநடிக்க வச்சு. இப்படி சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்ல? போச்சே, 50,000 ரூபாய் போச்சே. போகட்டும், அதுவும் ஒரு நன்மைக்குத்தான். சில சமயத்துல விஷத்தை கூட மருந்தா உபயோகப்படுத்திக்கிறது உண்டு. அதே மாதிரி தான் அந்த டிரைவரை நம்ம பயன்படுத்திக்கணும். அவன் யாரு என்னங்கிறது எனக்கு உடனடியா தெரிஞ்சாகணும். இப்ப தவறி போன 50,000க்கு பதிலா அந்த கிழவன் சேர்த்து வச்சிருக்கிற பணம் பூராவுமே நம்ம கைக்கு வந்தாகணும். போங்க. உன் பேர் என்ன சொன்ன? ராஜா. ராஜா, நீ எனக்கு செஞ்ச உதவிக்கு நான் உனக்கு என்ன கொடுத்தாலும் போராதுப்பா. இந்த இதை நான் அன்பளிப்பா வச்சேன். வேண்டாம், உதவிக்கு ஊதியமா? மன்னிச்சிடுங்க. பரவாயில்லப்பா, கடவுளுக்கு கூட நாம காணிக்கை செலுத்தலையா? இதுல ஒண்ணும் தப்பில்ல, வச்சுக்கப்பா. இல்லைங்க, தேவைப்பட்டா நானே உங்களை கேட்கறேன். அப்ப கொடுங்க. என்னப்பா இது? உன்னை எப்படிப்பா நான் வெறுங்கையோட அனுப்புறது? எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லையே. பரவாயில்லைங்க, நான் வரேங்க. இந்தப்பா, வெளியில காத்து மழைமா இருக்குது. எப்படிப்பா இப்ப போவேன்? இன்னைக்கு ராத்திரி இங்கேயே இருந்து சாப்பிட்டுட்டு நாளைக்கு காலையில ஐயா சாப்பிட வாங்க. சரி, இல்லைங்க வந்து அதெல்லாம் ஒண்ணும் பேசாத, வாயும்.
நீங்களா? ராஜா, உன்னுடைய உத்தம குணத்தை எப்படி புகழதுன்னே தெரியல ராஜா. ஐயா, என்னப்பா யோசிக்கிற? ஏன் இந்த நாடகம், எதுக்காக இந்த சோதனைன்னு பாக்குறியா? காரணத்தை நான் சொல்லி விளக்குறதை விட கண்கூடா நீயே வந்து பாரு. வா ராஜா, வா. ராஜா, வா. இவன் என் மகன். எதிர்பாராத ஒரு விபத்துல இந்த நிலைக்கு ஆளாயிட்டான். மகன் பைத்தியமாயிட்டானேங்கிற வேதனையால இவன் தாயார் காலமானான். எந்த டாக்டராலும் இவனை குணப்படுத்த முடியல. வெளிநாட்டில இருந்து வந்த டாக்டருங்க கூட கைவிட்டுட்டாங்க. ரகு, ரகு, ரகு. என்னப்பா அப்படி பாக்குற? நான் உன்னை சோதிச்சதுக்கும் இவன் இப்படி பைத்தியமா இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் பாக்குறியா? ராஜா, என் நிலைமை எப்படிப்பட்டதுன்னு கார்ல நீயே பார்த்த. அடிக்கடி வர்ற இந்த இருதய நோயால இன்னும் எத்தனை நாளைக்குத்தான் நான் அவஸ்தைப்படணுமோ, எப்ப இந்த உயிர் போகுமோ எனக்கு தெரியாது. எனக்கு அப்புறம் பைத்தியமா இருக்கிற என் மகனை யார் காப்பாற்ற போறாங்க? இவ்வளவு ஆஸ்தி உள்ள ஒருத்தருக்கு மகனை பாதுகாக்க ஆளுக்கா பஞ்சம்னு நீ நினைக்கலாம். வேண்டியவங்க சொந்தக்காரங்க எல்லாம் இந்த ஆஸ்தியை எப்ப அடையலான்னு ஆவலா எதிர்பார்ப்பாங்களே தவிர, பைத்தியமா இருக்கிற என் மகனுக்கு கொஞ்சம் கூட பரிவு காட்ட மாட்டாங்க. ராஜா, உன்னை நான் எப்ப பார்த்தனோ அப்பவே என் மனசுல பட்டுச்சு. இருந்த அறகுறை சந்தேகமும் இந்த சோதனைக்கு அப்புறம் அறவே அத்து போச்சு. இனிமே நீதான்ப்பா எனக்கு எல்லாம். எனக்கு அப்புறம் நீதான்ப்பா என் மகன் காப்பாற்றணும். ஐயா, உங்க விருப்பத்தை நான் முழு மனசோட நிறைவேற்றி வைக்கிறேன். அது போதும்பா. ஆனா எனக்கு ஒரு தங்கை இருக்கு. அவளுக்கு என்ன விட்டா வேற ஆதரவே கிடையாது. அவளை ஒருத்த கையில ஒப்படைக்கிற வரைக்கும் எனக்கு நீங்க அவகாசம் கொடுங்க. அதுக்கப்புறம் உங்க இஷ்டப்படியே நான் இங்க அடிமையா இருக்க தயாரா இருக்கேன். ஏன்பா இன்னுமா நீ என்ன புரிஞ்சுக்கல? இந்த ஆஸ்தி அந்தஸ்து எல்லாமே ஒண்ணுதுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் இப்படி பிரிச்சு பேசலாமா? நீயும் உன் தங்கை இங்கேயே வந்து இருங்க. அவளுக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து எவ்வளவு பணம் ஆனாலும் சரி செலவழிச்சு கல்யாணத்தை நடத்தி வை. ஐயா, இதை நான் மேலுக்கு சொல்லலப்பா, மனப்பூர்வமா சொல்றேன். ஆமா, உன் தங்கை எங்க இருக்கு? கிராமத்துல இருக்குங்க. சொந்தக்காரங்க வீட்டுல விட்டு வச்சிருக்கேன். வாரம் ஒரு தடவை போய் பார்த்து வருவேன். சரி, நாளைக்கே நம்ம கார் எடுத்துட்டு போய் உன் தங்கை இங்க அழைச்சிட்டு வந்து. வண்ணப்பூவு, வாசனப்பூவு, பிச்சிப்பூவு, மல்லிப்பூவு, அல்லிப்பூவு, அரளிப்பூவு, முல்லைப்பூவு, மகிழம்பூவு, தாழம்பூவு, தாமரைப்பூவு, சீவந்திப்பூ, ரோஜாப்பூ, சம்பங்கிப்பூவு. அரும்பாயிருந்தது நேத்து, அரும்பாயிருந்தது நேத்து, இது அழகா சிரிக்குது பூத்து, வாசனை வீசுது, வாவென பேசுது, அம்மா உங்களை பார்த்து. அரும்பாயிருந்தது நேத்து, இது அழகா சிரிக்குது பூத்து, வாசனை வீசுது, வாவென பேசுது, அம்மா உங்களை பார்த்து.
மன்னிக்கணும். என்னையா என்ன பாக்குற? மன்னிப்பு இப்படித்தான் கேக்குறதா? ஊழையால அடிச்சேன்னா மூஞ்சி முகரெல்லாம் பிஞ்சு போயிடும். ஆமா, இஷ்டிரிங்க கையில பிடிச்சிட்டா கண்ணு முன்னோட தெரியாதா? ஏம்மா உனக்கு தெரியுது இல்ல, நீதான் பாத்து போறது. மெதுவா ஓட்டினா உன் கௌரவம் குறைஞ்சு போயிடுமாயா? ஓரமா ஒதுங்கி போனா உன் கௌரவம் குறைஞ்சு போயிடுமா? கார்ல உட்காந்துட்டா ரோடு உனக்கு சொந்தமா? பூக்குடியை தூக்கிட்டா ரோடு உனக்கு சொந்தமா? அட செத்தா போயா. பின்ன போகாம உன் கூட வர போறேன். ஏன் வந்துட்டான் பாரு. வந்தா என்ன செய்வியா? பூவாலேயே கட்டி போட்டுருவியா? ஏயா உனக்கு தான் பேச தெரியுதுன்னு பேசுறியா? உனக்கு தெரிஞ்சா பேசி காட்டு. நிக்க வச்சு பேசுவையா? நீ டிரைவர்னா அது உன் வீட்டுல. நீ பூக்காரனா அது உன் வீட்டுல. என்னையா காரிய கீரி நாக்கு நீளுது? பின்ன என்ன உன்னை கண்ணே மூக்கே நான் கூப்பிடுவாங்க. என்ன அதுக்கு வேற ஆளை பாரு. அப்படியே சண்டை போடுற மாதிரி போட்டு ஆளை அளந்து பாக்குறேன். நான் ஒண்ணும் பூ இல்ல, முழம் போட. ஐயே குருட்டு கோழி தவிட்டுக்கு வீங்கிச்சான். போய்யா, இன்னும் கொஞ்சம் போனா நானே உன்னை கைய பிடிச்சு விட்டேன்னு சொல்ல போட்டிருக்கேன். என் கைய என்ன காலை பிடிச்சு கெஞ்சி பாரு, ஐயா கிட்ட நடக்காது. யோயோயோ அப்படி எல்லாம் சொல்லாதயா, அப்புறம் உன் ஏகத்துல எனக்கு தூக்கமே வராது. என்னப்பா பொண்ணு கெஞ்சுது, இப்படி ஒரே அடியா அடம் பிடிக்கிறீங்க? என்ன தகராறு? ஏன் சண்டை போடுறீங்க? அத பார்த்தா வெகுளி பொண்ணு மாதிரி தெரியுது. ஆமா, நான் வெகுளி பொண்ணு, டிரைவர் ரொம்ப விவேக். பாத்தீங்களா ஐயா, உங்ககிட்ட எப்படி பேசுது பாத்தீங்களா? இந்த பாருமா, இது உத்தமமான பிள்ளை, மத்தவங்க மாதிரி நினைக்காத. அப்ப நான் அம்பக்காரியா சண்டைக்காரியா? நீ எப்ப பார்த்தா நான் சண்டை போடுறத? ஏன் வரும்போது கையோட 2 வெள்ளப்புறா தூக்கிட்டு வர்றது தானே சண்டைக்கு நடந்த சமாதானம்னு விடுறதுக்கு? வாய மூடிட்டு போயா, பெரிய நியாயம் பேச வந்துட்டார். நியாயம் அடியாத்து பொண்ணை கட்டிக்கிறவன் என்ன பாடுபட போறானா? ஏயா ஆந்தால மாதிரி அலற போயா. அந்த டிரைவர் உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலி தான். ராஜாங்கிற பேருக்கு தகுந்த மாதிரி ராஜா விட்டு பிள்ளையாகவே மாறிட்டான். ஜனநாயக நாட்டுல ராஜா விட்டு பிள்ளையெல்லாம் சாதாரணமாயிட்டாங்க. சாதாரணமானவெல்லாம் ராஜா விட்டு பிள்ளையா மாறிக்கிட்டு வர்றான். நாம செஞ்ச காரியம் அந்த டிரைவருக்கு ரொம்ப சாதகமா போச்சு. அவன் தங்கையும் இல்ல அங்க வந்து சேர்ந்துட்டானா. சேரட்டும் சேரட்டும். அப்பதான் நம்ம போட்ட திட்டத்துக்கு அஸ்திவாரம் பலமாகும். நாளைக்கே மலையாவில் இருக்கிற என் தங்கையை வரவழைக்கிறேன். அப்புறம் சொல்லிக்கிறாமா, நான் கேட்கிறேன், இவ்வளவு ஆஸ்தி இருக்கும்போது இவன் எதுக்குமா டாக்ஸி ஓடணும்? அவனுக்கு கொஞ்சம் சொல்லுமா. உட்காரமா நிக்கிறிய? பரவாயில்லைங்க, சின்னையா அக்கா. நீ மட்டும் தனியாவா? வேண்டாமா வேண்டாம், அதனால்தான் அவனை கட்டி வச்சிருக்கேன். இடமா நானும் வரேன். வேண்டாங்க, காலையில கூட நான் தனியா தான் போய் அவரை கட்ட அவிழ்த்து விட்டு அதுக்கப்புறமா இப்ப அப்படியா? சரிப்பா சரி, இப்போ போமா. இப்பதானே குளிப்பாட்டு தலைவாரி விட்டுட்டு போனேன். இப்படி எல்லாம் செய்யக்கூடாது. எந்திரிங்க. ஐயோ விடுங்க, நீங்க நல்லவர் தானே. இப்படி எல்லாம் செய்யக்கூடாது. மஞ்சள் அபிஷேகம் பண்ணிக்க. இவன் லட்சணத்தை பத்தி தான் அவனுக்கு சொன்ன, கேட்டியா? கட்ட வேணா அவுத்து விட்டுட்டேன். போமா போய் சீக்கிரமா முனியனை கூப்பிடுமா. என்ன மணி போய் வேலைக்காரனை கூப்பிடுமா. தயவுசெய்து நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இனிமே அவரை கவனிக்க வேண்டியது நானும் எங்க அண்ணனும் தான். அவர் முதுக பாருங்க, வேலைக்காரங்க எப்படி அடிச்சிருக்காங்கன்னு தெரியும். சுயநனவோட இருக்கிறவங்களே சில சமயம் பைத்தியகாரத்தனமா நடந்துக்கிற போது இவரை போய் நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். இனிமே இந்த மாதிரி நடக்காம நான் ஜாக்கிரதையா பாத்துக்கிறேன். நீங்க தைரியமா போங்க. இந்த காஃபி குடிங்க. அது இருக்கட்டும், நல்ல காஃபி குடிங்க. அது இருக்கட்டுமே, காஃபி குடிங்க. நல்லவராச்சே, சொன்னா கேட்பாரு.
பரவாயில்ல பரவாயில்ல கொஞ்சம் குடிச்சுக்கணும். குடிக்கலாம் முனைய வந்து அடிப்பான். சமத்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தான், இன்னும் கொஞ்சோண்டு. இதுதான் கடைசி. வழக்கு போல போடமா. என்னது வெள்ளிக்கிழமை எதுவுமா? ஒரு மணம் போதுமா? காருக்கு சரி, வீட்டுக்கு இதுக்கே காசுக்கு லாட்டரி, இதுல வேற வீடு போன போதுங்க. நாளைக்கு சேர்த்து கொடு. என்னென்ன உனக்கு எத்தனை? 2 மணம் போடவா? என்கிட்ட இருக்கிறதே 10 காசு, அதுக்குள்ளத போகும். சரி. அட இந்த வண்டி யாருது? புதுசா இருக்க. யாரம்மா அந்த வண்டி கிட்ட? ஓ ஐயே, இது ஓ வண்டியா? வண்டி கிட்ட வந்தது இல்லாம துப்பிட்டு வர போறியா? இது பொழைக்கிற வண்டி. முதல்ல வண்டியை தொட்டு கணத்துல போட்டுக்க. எப்படி? துப்பி நடத்த உன் முந்தானையா நல்லா தொடச்சிட்டு போ. ஐயே, இந்த புடவையாலையா? வீட்டுக்கு போய் நல்ல பட்டு புடவையா கட்டிட்டு வந்து துடைக்கிறேனே. மொகரைய பாரு, மொகரைய. என்னையா சொன்னதை செய். என்னப்பா நீ சின்ன விஷயத்த பெருசுபடுத்திக்கிட்டு? விடு. சரி சரி போமா, போ தங்கச்சி. நீ விடுண்ட. அந்த ஓடுற என்ன ஆனாங்கிறத இந்த ஆளுக்கு எடுத்து சொல்லு. யோ, இதே மாதிரி அந்த ஓடுற என்கிட்ட வாலாட்டினான். கொடுத்தேன் ஒண்ணே ஒண்ணு. அன்னைக்கு எடுத்த ஓட்டம் இன்னும் ரிக்ஷா எடுத்துக்கிட்டு ஓடிட்டே இருக்கான். இந்த ஆளு என்னென்ன? யோ, உன்னை நாளைக்கு என்ன பண்றேன் பாரு. புதுசா வந்துட்டு பூச்சாண்டியா காட்டுறேன். இரு உனக்கு பெரிய திருவிழாவை நடத்தி ஊர்வலம் காட்டல, அப்புறம் பாரு. ஏய், வந்தவங்களை கவனிக்கிறா, வந்தவங்களை கவனிக்கிற. எல்லாம் சமையல் அறையிலே போய் புந்துனா எப்படி? நாராயணா, அப்பா நாராயணா, சாம்பார் பக்கெட்டோட கொண்டாந்து இவர்கிட்ட. உட்காருவா. துட்டு நாளைக்கு தான். அதனால என்ன பெரிய மனுஷால் சார் வரீங்களா? கொஞ்சம் கொட்டிய கிடப்படுது. அடிச்சு பல்லுகள் எல்லாம் உடைச்சு விடும். மூக்க பிடிக்க திருப்பிட்டு மெரினா பீச்ல வாக் பண்ற மாதிரி வாக் பண்ற. கழுத்துல சட்டிய சட்டம் வச்சாரு. தமிழ் பண்ற புத்தன்ன குடல்ல இருக்கிற இட்லி கிட்டி எல்லாம் வழி வந்து விடும். தெரியுமா? வைக்கிறேன். நீங்க கடல்ல துண்ணுங்க, மிலிட்டரி ஒன்று வைக்கிறேன். இவன் பிச்சைக்காரன் தான். சாப்பிட்டாலும் கரெக்டா கல்லாவட்ட வந்தா கேஷ கொடுத்துருவான். ஐயோ பாவம், ஐயோ பாவம். சாம்பார் ரொம்ப பிரமாதம். சாம்பாரா எப்படி தாளிதா? பச்சை மிளகாவா காஞ்ச மிளகாவா? ரெண்டுமே போட்டுதானா? ரெண்டும் போட்டு தாளிச்சானா? மூட போறேன், சீக்கிரமா மூட போறேன். இப்படி மிளகா போட்டு தாளிச்சு என்ன தாளிக்க போறான்? எடுத்துட்டேன். இல்லைங்க, நீயும் இல்லையா? சரி, நல்ல கலகலன்னு சரி. கல்மா சட்டைய. இந்த சட்டை எனக்கு எதுக்குடா? ஏங்க ஏன் இந்த சட்டை என்ன? ஏண்டா குடுகுடு பாரு நினைச்சு கண்டல வாங்கறதுக்கு கொலை பண்ணி விடுவோம். கொலை. ஆமா, நீ ஆளுக்கு ஒரு நீங்க இருக்குது. அவன் சட்டையை கலத்த சொன்னீங்க, என்ன சட்டையை கலட்ட விட மாட்டேங்கிறீங்களா? சட்டையாயுது கண்ட நானே பஞ்ச தூக்கி தோல் மேல போட்டு வந்திருக்கிறேன். வக்கீலான பையன். என்னையா இப்படியா துப்புறது? அப்படியே இலையில வந்து விழுந்திருக்கையா? எடுத்தா போல கண்ட பின்ன எப்படி அவ்வளோ? என்னையா சொன்ன? கணேசா வேற மாத்தி கொடுப்பா. அப்பா புனிவானுங்களே, முதல்ல இந்த இடத்த காலி பட்டிக்கலாம். கையெடுத்து கும்பிடுறேன்ப்பா. நீங்க ரொம்ப நல்லா இருக்கலாம். உங்களுக்கு பெரிய மனசு. பெரிய மனசோ சின்ன மனசோ கழுத்தை நெரிச்சு கொண்டு விடுவோம். போயிடு. நான் ரொம்ப அசிங்கமா நினைச்சுக்கேன். அசிங்கம் இல்லடா, கேவலம் கேவலம். என்ன தங்கச்சி, என்ன ஆச்சு? ஏன் கண் கலங்குற? ஆரம்பத்திலேயே சொன்ன கடை கண்டி வச்சு கொடு, தெரு தெருவா பூ வைக்க போக மாட்டேன். கேட்கல. இப்ப என்ன தெரியுமா? ஒரு டாக்ஸி டிரைவர் என்ன சொன்னா? கழுதே நானா? நாயே நானா? பேயே நானா? ஐயோ, அப்படி சொல்லிருந்தா பரவாயில்லையே. அப்ப வேற என்னதான் சொன்னா? எதை பார்த்து பார்த்து எதை பார்த்து பார்த்து பொண்ணா உன்னை பார்த்தா அப்படி சொன்னா இன்னா தைரியம்? டே கணேசா, எட்ரா பிச்சுவ பண்டா சுருள் பட்டா பேனா கத்தி சுருள் கத்தி பட்டா கத்தி எல்லா கத்தியும் கொண்டாங்கடா. அவனை ஜகம் வாங்கி இன்னைக்கு விடுறது இல்லடா.
எங்க ஏ குட்டி, ராஜா வீட்டு பெண்ணானாலும் நானும் இருக்கணும். ராஜா வீட்டு பெண்ணானாலும் நானும் இருக்கணும். அவர் ராஜாங்கத்தை நடத்தினாலும் நியாயம் இருக்கணும். அவர் ராஜாங்கத்தை நடத்தினாலும் நியாயம் இருக்கணும். ராஜா வீட்டு புள்ள நானும் பதுங்கி போகணும். ராஜா வீட்டு புள்ள நானும் பதுங்கி போகணும். அவன் ராஜாங்கத்தை நடத்தினாலும் வளைந்து கொடுக்கணும். அவன் ராஜாங்கத்தை நடத்தினாலும் வளைந்து கொடுக்கணும். கண்ணில்லாத மனிதருக்கு பார்வையாகணும். கண்ணில்லாத மனிதருக்கு பார்வையாகணும். வாய் ஊமையான பேர்களுக்கு வார்த்தையாகணும். வாய் ஊமைய பேர்களுக்கு வார்த்தையாகணும். கண்ணிருந்தா நல்லதையே பார்க்கத் தெரியணும். கண்ணிருந்தா நல்லதையே பார்க்கத் தெரியணும். பேச வாயிருந்தா அளந்து பார்த்தும் வார்த்தையாடணும். பேச வாயிருந்தா அளந்து பார்த்தும் வார்த்தையாடணும். ராஜாடம் நாளும் இருக்கணும். காலொடிந்து போனவர்க்கு கை கொடுக்கணும். காலொடிந்து போனவர்க்கு கை கொடுக்கணும். பெண்ணின் கருணை நெஞ்சம் தாய் குலத்தின் பேரெடுக்கணும். பெண் தாய் குலத்தின் பெருக்கணும். காலிருந்தா நேர்வழியில் நடத் தெரியணும். காலிருந்தா நேர்வழியில் நடக்கத் தெரியணும். எதற்கும் கருணை வச்ச கோடை என்ற பேரை வாங்கணும். எதற்கும் கருணை வச்ச கோடை என்ற பேரை வாங்கணும். ராஜா வீட்டு புள்ள நானும் பதுங்கி போகணும். நல்லதை நான் சொல்லித் தந்தா கேட்டுக்கொள்ளணும். நல்லதை நான் சொல்லித் தந்தா கேட்டுக்கொள்ளணும். இல்லை வாய் கொடுத்தா நீ இருந்தா வாங்கிக் கொள்ளணும். நிலவை கொண்டு முகம் கிடைத்த தனியழகாக. நிலவை கொண்டு முகம் படைத்தான் தனியழகாக. அதில் நெருப்பை கொண்டு விழி அமைத்தான் தவறுதலாக. தவறுதலாக தவறுதலாக. ராஜா வீட்டு பெண்ணானாலும் நாளும் இருக்கணும். அவர் ராஜாங்கத்தை நடத்தினாலும் நியாயம் இருக்கணும். அட பாவி! ஏ முனியா, ஏ வேலாயுதம், சீக்கிரம் ஓடி வாங்கடா. டேய், சீக்கிரமா ராஜா கூட்டிட்டு போடா. ஏன்டா நிக்கிற? போய் தண்ணி கொண்டு போய்டா. கீதா, கீதா, என்னம்மா நீ? கீதா, அதான் ஒண்ணும் இல்ல. டோன்ட் வரி ராஜா, இன்னும் கொஞ்ச நேரம் சரியா போயிடும்.
டாக்டர் ரகு, என்ன டாக்டர், எனக்கு என்ன ஆச்சு? டாக்டர், இது யாரு? ரகு, ரகு, அப்பா, ரகு, அப்பா, ரகு, இனி எந்தவித கவலையும் இல்லை. ரகு பூரணமா குணமாயிட்டார். இந்த விபத்து ஏற்பட்டதும் ஒரு நன்மைக்கு தான். மைண்ட் கூட சரியாயிடுச்சு நினைக்கிறேன் சார். தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ. ரகு, என் வயிற்றுல பால வாட்டப்பா. ஏன் முல்ல எவ்வளவு வேணும்? பூவு புதுசா பழசா? ஏன் கண்ணு தெரியுது இல்ல? தெரிஞ்சுதான் கேட்கிறேன். கையடியா? எடுக்கலைனா ஐயோ, தெரியாம பட்டுச்சியா, தவற எடுத்துக்காத. அன்னைக்கு நடந்த சண்டைக்காக அடிச்சேன்னு நினைக்காத. அத ஓடுறான ஒருத்தன், அவனைத்தான் அடிச்சேன். அது எப்படியோ தவறி. சத்தியமா சொல்றியா? அவன் என்கிட்ட வாலாட்டினான், அதான் நல்லா வச்சு வாங்கினேன். கண்ணாடி உடஞ்சு போச்சுன்னு வருத்தப்படுறியா? அதுக்குள்ள நான் கொடுத்துடுறேன். கண்டிப்பா கொடுப்பிய? இந்த பூ மேல ஆணையா. எப்ப கொடுப்ப? நாளைக்கு. எங்க, எந்த இடத்துல? இதே இடத்துல. நம்பலாமா? நாக்கு ஒண்ணா ரெண்டா? அத இப்ப எப்படி சொல்ல முடியும்? சொல்லிட்டா உடைஞ்ச கண்ணாடி ஒண்ணாயிடுமா? பின்ன என்ன செஞ்சாதான் ஒண்ணாகும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்பவே எப்படியும் ஒண்ணாகும். ஆமா. ஐயோ, அது எப்படியா முடியும்? எப்படியாவது முடிஞ்சாகணும். என்னடா வம்பா போச்சு. யோ, இப்போ என்கிட்ட பணம் இல்லையா? பணம் தானே இல்ல, கொடுக்க மனம் இருக்குல்ல. அது இருக்கிறதாயா உன் கூட இப்ப போராடுறேன். அப்ப அத கொடு. ஏன் இருக்கிறது கொடுக்க கூட இஷ்டம் இல்லையா? மூணான்னு இவ்வளவுதானா? நீ அப்பா என்னமோ நீ பெரிய தைரியசாலி அப்படி இப்படின்னு சொன்னாரு. நீ என்னடான்னா இப்ப மட்டும் என்ன பயந்தா போயிட்டேன்? இது பாருங்க, பழரசம் தழும்பாம அப்படியே இருக்கு. அப்போ முனியான்னு ஏன் கத்துன? உங்க கையையும் காலையும் கட்டி போடத்தான். போடுவேன். கூடி சீக்கிரம் யார் கட்ட போறாங்கன்னு நீயே தெரிஞ்சுக்க. பாடணும். பாடுவியா? சொல்லி கொடுத்தா பாடுறேன். பல்லவி மாத்திரம் சொன்னா போதுமா? பாட்டு பூரா சொல்லி தரணும். உன் துணிமணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு சீக்கிரமா புறப்படும். என்னாச்சு? இந்த கேள்வி எல்லாம் கேட்காது. புறப்படணும் புறப்படணும். ராஜா, என்னாச்சு? என்ன சமாச்சாரம்? அவளை எங்க போய் சொல்ற? என்னப்பா கேட்கிற பதில் சொல்லப்பா. அட ஏம்மா கீதா, நீதான் சொல்ல. அது என்னமோங்க, எனக்கே ஒண்ணும் தெரியல. என்னப்பா என்ன நடந்தது சொல்லப்பா. வேண்டாம்,
உங்க மனசு வேதனைப்படும். இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? ரகுவும் கீதாவும் என்ன கடற்கரையில? ஓஹோ, அப்படியா சமாச்சாரம்? நான் நினைச்சது சரியா போச்சு. எங்க அந்த ரகு? ரகு, ரகு, கடலாட்டம் வீடு இருக்குச்சே, கடற்கரை என்னடா? ராஜா, இவங்களை இப்படியே விடக்கூடாது. முனியா, போய் ஐயரை கூட்டிட்டு வா. இவங்களுக்கு உடனே கல்யாணம் நிச்சயம் பண்ணணும். இதான் என்ன ராஜா, சரிதானே? ஒரு ஆள் அம்மனுக்கு போ, மேல் 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 மாதிரி போ, அம்மனுக்கு போ ஒரு ஆள். ராஜா, என்னடா அது குதிரை வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன்? அது கிடைக்குது. என்னப்பா எங்கப்பா போய் டமாந்திர நீ? உன்னை எங்க தேடுறது? இத்தனை நாளா எங்க போயிருந்த நீ? என்னப்பா பைனா ட்ரெஸ் போய் நிக்கிற நீ? படாளுப்பா பெரிய ஆள். ஆமா, ஏது இந்த காடு டாக்ஸி எங்க? அதெல்லாம் போட்டோம். உன் டீ கடை என்னடா ஆச்சு? அது போப்பா, அது பெரிய கதைப்பா. எல்லா கடனுக்கு துணு போட்டானுங்கப்பா. உடனே இழுத்து மூடிங்க. நான் இப்போ இதெல்லாம் தொழில். இவர்தான் நம்ம வாயா. என்னடா அது? நம்ம வியாபாரத்தினுடைய சூட்சமே இதில் தான் அடங்கியிருக்குன்னு. சூட்சமா? அதான் நாக், வியாபாரத்தினுடைய நாக். இது அரேபியாவில் அம்பிகாவதி வச்சிருந்த குதிரை. பத்தாம் பக்கம் ரச்சு கவனிடுறா. என்ன இது 3 மூட்டை புல்ல துண்டுதுப்பா ஒரு நாளைக்கு. பின்னாலே போயிருது. இது முன்னால போறதுக்கு என்னடா வழி, முன்னால போறதுக்கு என்னடா வழின்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு குச்சில புல்ல கட்டி பச்சா போய் துண்டுது. புல்ல கட்டி இத காட்டி காட்டி ஓட்டுற. எப்படி உன் குதிரையை பார்த்தாலே தெரியுதா? சரி சரி, எனக்கு டைம் ஆயிடுச்சு. உங்களோட முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என் தங்கச்சி கல்யாணம் நிச்சயம் இருக்கு. இது விஷயமா தான் நான் அலைஞ்சிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் பத்திரிகையோட வந்து பாக்குறேன். நான் வரேன். இதப்பா, நான் ஒரு விஷயம் சொல்றேன் உனக்கு. என்னப்பா அது? அப்படிப்பட்ட விஷயம்? எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறதா விஷயம் உனக்கு தெரியல? ஆமா. அதுகிட்ட ஒரு ரவுடி பையன் சவடால வச்சுக்கலாம். அவனை டீ ஆத்துற மாதிரி ஆத்தணும். புறப்படுறியா? டேய், நான் உன் அடியாடா. கையாள வாப்பா, மீதி வித்தியா நான் கவனிச்சுக்கிறேன். உனக்கேண்டா அதெல்லாம் உதப்பட போடா. நல்லா சொன்ன கைட்டு தான் நீ சொன்னது. நேற்று ராத்திரி கூட இந்த குதிரை என்ன வச்சுச்சுப்பா. உதச்சதில்ல, பேசாம ஒழுங்கா வேலைக்கு கவனி. இந்த பைப்பு என்னைக்கு இருந்துருந்தாங்குது. ராஜா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்ப்பா. என்னப்பா அது? என் தங்கச்சி நீ பார்த்தது இல்லையே, ரொம்ப அழகா இருப்பா. நான் அவளை செல்லமா வளையிறேன் தெரியுமா? அவ்வளவு அழகாவோ. ராஜா, அவளை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி எனக்கு ரொம்ப நாள் ஆசைப்பா. என்ன சொல்ற ராஜா? என் மனசை நான் வேற ஒருத்திக்கு ஏற்கனவே கொடுத்துட்டேன்பா. உன் தங்கச்சிக்கு ஒரு நல்ல மாப்பிளையா பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. என்னால உதவி நான் நிச்சயமா செய்ய தயாரா இருக்கேன். நான் பட்டுமா? யாருங்க? யார பாக்கணும்? பெரிய ஐயா இருக்காரப்பா. ஐயா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. 4 மணிக்கு மேல வாங்க, பாக்கலாம். யாருப்பா வந்திருக்காங்க? ஐயாவே வந்துட்டாங்க. வணக்கம். என்ன தெரியலீங்களா? தெரியலையே. சின்ன வயசுல பார்த்தது. மலையா குமாரசாமி. ஆமா. உங்க நண்பர். ஆமா. அவருடைய பையன் தான். என் பேர் ஆனந்தன். இது என் தங்க ஆனந்த். வாங்க வாங்க வாங்க, உட்காரு உட்காரு. உட்காருமா. ஆமா, என்ன கால்ல? அண்ணனுக்கு கார் ஆக்சிடென்ட்ல கால் கொஞ்சம் இதாயிடுச்சு. அடே, குமாரசாமி காலமானதா கேள்விப்பட்டேன். எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. நீங்க எப்ப மலையாவில இருந்து வந்தீங்க? வந்து 1 வாரம் ஆகுதுங்க. இங்க அடையாறுல ஒரு பங்களாவுக்கு தங்கி இருக்கு. அப்படியா? ஆமாங்க. அப்பாவுக்கு உயிர் விடும்போது கூட உங்க நினைப்பு தான். திடீர்னு ஆனந்தான்னாரு. ஓடுனேன். யாரையும் நம்பாதேன்னாரு. சரின்னு நேரா இந்தியாவுக்கு போனாரு. போறேன். அதுக்கப்புறம் தான் உங்க பேரை சொல்லி ஆனந்தை கொண்டு போய் அவர்கிட்ட ஒப்படைச்சிரு. அவர் மருமகளா அது வாரட்டும்னு சொன்னார். அவர் சொன்னபடியே ஆனந்தியை கொண்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். இனி உங்க பாரம். இப்போ ரகுவுக்கு பொண்ணு நிச்சயம் பண்ணியாச்சு. இனிமே எந்த காரணத்தை கொண்டு அதை மாற்ற முடியாதே. என்ன செய்யலாம்? ஒண்ணு செய்வோமே. என்ன? ரகுவோட கல்யாணத்துக்கு இன்னும் 5 நாள் தான் இருக்கு. அந்த கல்யாணம் முடிஞ்ச உடனே ஒரு நல்ல இடமா பார்த்து நம்ம ஆனந்தியோட கல்யாணத்தையும் முடிச்சிடுவோம். ஏன் என்ன?
நீங்களா பார்த்து எது செய்தாலும் சரி. ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துட்டேன். அது என் தாயாருடைய நெக்லஸ், அத்தனையும் வைரம். இப்ப திருடங்கிட்ட கொடுத்தா கூட 5 லட்சத்துக்கு பஞ்சம் இல்லை. அது ஆனந்திக்கு தான் கொடுக்க போறேன். அதோட கல்யாண செலவையும் நானே ஏத்துக்கிறேன். இதெல்லாம் உங்ககிட்ட ஏன் முன்னாடியே சொல்றேன்னா, நீங்க ஆனந்திக்காக பாக்குற இடத்துல முன்கூட்டியே சொல்லலாம் பாருங்க. அதனாலதான் அது உங்ககிட்டயே இருக்கட்டும். என்கிட்ட எதுக்கப்பா? பரவாயில்லைங்க, எங்க இருந்தா என்ன? ஆமாங்க. சரி வாமா. இவங்க என் சிநேகிதரோட பிள்ளைங்க மலையாவில இருந்து வந்திருக்காங்க. வணக்கம். கீதா இந்த வீட்டுக்கு மருமகளா வர போற மகாலட்சுமி. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். கங்க்ராச்சுலேஷன் கீதா. ரொம்ப நன்றி. சாப்பிடு. வா ராஜா. இந்த பிள்ளைதான் கீதாவோட அண்ணன் ராஜா. இவங்க நமக்கு ரொம்ப வேண்டியவங்க. வணக்கம். நமஸ்காரம். ஏப்பா போன காரியம் என்னாச்சு? சீக்கிரமா அச்சா ஆபீஸுக்கு போய் அந்த மண்டபத்தோட பேரு விலாசம் எல்லாத்தையும் கொடுத்து. சரிங்க. இத இருப்பு பெட்டியில வை. அண்ணன் தங்க 2 பேரும் 2 வைரம். சாப்பிடு சாப்பிடுமா. என்னம்மா இது? சின்ன குழந்தை மாதிரி நடந்துக்கிறேன். இப்ப என்ன ஆயிடுதுன்னு இப்படி வருத்தப்படுறேன்? ஒண்ணா ஏதோ இப்பவே கல்யாணத்தை முடிச்சு அந்த ஆஸ்தி பூரா நம்ம கைக்கு வந்துடுற மாதிரி இழுத்துக்கிட்டு போனேன். இப்ப என்ன ஆச்சு? அவ்வளவுதான் புரிஞ்சுக்கிட்டது. எல்லாம் புரிஞ்ச வரைக்கும் போதும். மலைய அண்ணா மயங்கிடுவாரு. குமாரசாமிங்கிற பேரை கேட்டா குறுக்க பேச மாட்டாரு. அப்படி இப்படி நடந்தியே. கடைசியா என்ன ஆச்சு? முகத்துல கரிய பூசிட்டு வந்ததுதான் மிச்சம். வீணா அவசரப்படுறே தவிர ஆலோசிக்க மாட்டேங்கிறியே. நான் என்ன விளையாட்டுக்கு அந்த நெக்லஸ் அங்க கொடுத்துட்டு வந்தேன். அப்படியா? இறங்கடா இறங்கடா. நீ இறங்க ஒண்ட வேற இறக்கி ஒண்ணு போடுறது. வாடா வாடா. என்ன உங்க வீடு நடிச்சிட்டீங்களா? யாருக்கு மாதிரி நினைச்சிட்டே போடுறது. சரக்கு மேல ஏறுறது. வா இங்க பாரு. எல்லாம் பாடு கொடுக்கலாம். என்னன்னா எனக்கு நாடு கூட நிஞ்சாது. இந்தா கணக்கெல்லாம் சரியா தான் இருக்கு. மீனாட்சி நீ குழந்தைய கூட்டிட்டு உள்ள வா. நாளை காசு கொடுத்துட்டு வர்றேன். சரியா? எப்படியா கணக்கு சரியா இருக்கும்? சுத்த முக்காமொழியா இருக்கிற. இங்க ஒரு பையன் மடியில படுத்து தூங்குறாயோ. அது எப்படியா இருக்க முடியும்? இங்க கணக்கு சரியா இருக்க? அடச்சி வந்து போறியாங்க. என்ன கணக்கு நீ இடிக்க போறியா? அப்படியே என்ன வண்டி வர்றப்ப புதுசா முளைச்சுக்கிறான பையன். அதே கணக்கு விட்டுதான் போச்சு. சோம்பேறி பையன் மடி கிடைச்சா தூங்குவானே அவங்க அம்மா மாதிரி. அவங்களும் அப்படிதானே? மீனாட்சி ஐயோ மீனாட்சி கணக்கு ஒண்ணு விட்டுதான் போச்சு. வந்து குழந்தைய கூட்டிக்கிட்டு போ. நல்ல புள்ளைய பத்தி வச்சுக்கிறியா நீ? ஒவ்வொன்னும் அச்சு முட்டை படுகுறியா? ஏன் என் கண்ணு என் ராஜா உன்னை எங்கெல்லாம் தேடுறது கண்ணு. என்ன ஏன் குழந்தை இந்த குஞ்சுது? இது உன் சம்சாரமா? ஆமா. சீ போய் போய் இந்த மூஞ்சா என் சம்சாரம். யாரைய பத்தி மூஞ்சிக்கிற? ஏன் இந்த மூஞ்சி கண்ணே கட்டுது? மூஞ்சி கண்ணே அண்டாரு கட்ட. மூஞ்சி நல்லா இருந்தா அப்ப மூஞ்சி நல்லா இருந்தா என் சம்சாரம் படி. யார பத்தி சம்சாரம்ன்ற? உன் கையை இழுத்து வச்சு அடுத்துறேன். இழுத்து வச்சு நீ இப்படி சம்சாரம் நீ ஏன் காட்டு சொல்ல வாடாடே. சென்றைய கொடுத்துட்டு போயா? பாரு ஆள கண்ணு மூக்கு தெரியாத நாளத்தை போட்டுக்கிட்டு உன் வீட்டு பிள்ளையாது ஊரா வீட்டு பிள்ளையாதும் தெரியாத கும்பல போட்டு வந்தாக்கா கப்புனு போய் வண்டியில பட்டுறாங்க. மூஞ்சி முகரை பாரு. பாடா கண்ணு. இந்தடா கண்ணு. நீ எங்க எடுக்கிற? மரியாதையா நல்லா கொடுத்துட்டு பையன் எட்டும் போ. எதுக்கே கொடுக்கணும்? தொடையில ஃபர்ஸ்ட் கிளாஸ் மாதிரி பட்டுன்னு வந்திருக்காமே. உன் தொடையில என் மகா படுத்துக்க கொடுத்து வச்சிருக்கணும். கொடுத்து வச்சிருக்கணும். விடாக்க உருவாக்காடி. நீ வண்டிக்காரன் அந்த வண்டிக்கானையா? நான் ஏன் வண்டிக்காரனா இருக்கேன்? கருமா இந்த துப்பி பேசுறேன். வண்டிக்காரனை கவலை பட்டு பேசுற நீ. வண்டி விட்டுறாங்களா? இந்தாமா நான் உனக்கு வேலை நல்லா தரேன். பையன் எட்டும் போடி. வாங்க யாருக்கே வேணும். என்னையா யாரே ஒரு பொம்பளைக்கு முன்னால என்ன தட்டிட்டீங்க? தொழில குறை சொன்னா 1000 பேருக்கு முன்னால தட்டுவேன். ஏயா தெரியாம தான் கேக்குறேன். என்ன இந்த பசங்களா நீ பத்ததா இல்ல கும்பல்ல கோயந்தா அள்ளின்னு வந்தியா? என்ன சொன்னேன்? ஆகஸ்ட் 6 பத்திரிக்கை பாத்தியா நீ? அத நான் அதிகமா குழந்தை பெற்றதுக்கு 1000 ரூபாய் பரிசு வாங்கி வானரப்படைகள் நீ அனுமந்த. நீ அனுமந்த சித்திர விடுற. நீ விட்டா பொல்லாத பையனை பெத்து வச்சிருக்கிற, குழந்தைகளை பெத்து வச்சிருக்கிற. ஒன்னு நாடா நான் பிள்ளை சொன்னது ஒன்னு டாப்ப கைத்தது சாட்ட குச்சிய கரும்பு நினைச்சு கிடைக்குது. பட இது என் வீடு. ஒண்ணும் நடக்காது. போமா என்னையா 3 ரூபாய் பேசிட்டு 1 ரூபாய் கொடுக்குறேன். உன் வண்டிக்கும் குதிரைக்கு இது போறோம். பெரிய பிளைம் ஹவுஸ். இந்த தலைக்கு இந்த வண்டி போதானுங்களோ? உன் வண்டியில மைனார் ஆயிரமா என் மாதிரி குடும்பத்தந்தாயா யாரா? அஸ்னாபுரத்து கும்பலையா அள்ளின்னு வந்து கொட்டி இருக்கிறேன்.
குப்பலாரி மாதிரி கொட்டி குவிச்சிருக்கிறீங்க தெரியுமா? யோ யார்கிட்ட வாங்க வச்சுக்கிற நீ? இன்னும் 1.5 ரூபாய் பேசுற மனுஷனா நீ? பொண்ணுரங்கா 10 வருஷமா உன்ன மலை போட்டு தேடிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு தாய் மலையில நீ வகையா மாட்டிக்கிட்ட. தண்ணில தான் மலை போடுவான்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். தலையிலே போடுறான் யாருமே. அங்க இருந்தா பேச்சு கருத்துல என்னடா துப்பட்டா, காரி முகத்துல துப்பட்டா. ஏண்டா டேய் மீன் பிடிக்கிற வைக்கிறது இப்படி என்கிட்ட கட்டுக்கிட்டு கடைசியா தங்கச்சியை கூட்டிட்டு ஓடியாந்துச்சியா? ஏண்டா டேய் கல்யாணம் பண்ண வேண்டிய வயசுல கூட்டிட்டு ஓடியாரலாமா? நான் பாட்டி ஆனதுக்கு அப்புறமா கூட்டிட்டு வருவேன். அந்த வேலையை எங்கிட்ட ஒரு சில்லற பாக்கி இருந்தாலே. ஆமா கழுத்தை பிடிச்சி அமுக்குற அளவுக்கு இன்னும் தப்பு பண்ணாண்டாலே. நீ கேளு அக்கிரமத்தை 10 வருஷத்துக்கு முன்னாடி என் தங்கச்சியை கூட்டிட்டு ஓடியாந்தாயா? இவன் 10 வருஷத்துக்கு முன்னாலதானே கூட்டிட்டு வந்தான். இப்ப 10 பிள்ளைய பெத்து வச்சிருக்கான். 10 பிள்ளைய பெத்து வச்சிருக்கான். என்ன சொல்ற இதுக்கு? அப்பவே கண்டிச்சிருக்கணும் தங்கச்சியே. இப்ப கேக்குறியா? தலைங்கட்ட மனுஷனாங்கற சிங்காரம் என்னடா இது? பஞ்சாயத்து பண்றியா? வாண்ட பெரிய படா ஜோகான கதை இது. இந்த ஆளு தங்கச்சிய 10 வருஷத்துக்கு முன்னால இந்த ஆள் தூக்கிட்டு வந்துட்டானா. இப்ப 10 பிள்ளைய பெத்து வச்சிருக்கான். இப்ப வந்து இட்டும் போறதுக்கு வந்துடுறான். கொஞ்சம் கூட யோகிதை இல்லாம பேசுறான். அன்னைக்கே கண்டிச்சிருக்கணும் நீ. இன்னைக்கு வந்து கேக்குறான் வாஜராவன். அத உண்மையா சொல்றியா? போடா டேய் முதல்ல உன் தங்கச்சியை கண்டிச்சு வை. போடா பல்லெல்லாம் உடைச்சிடுவான் தெரியுமா? நெருப்பு மாதிரி அவ கிட்ட எவனும் நெருங்கவே முடியாது. ஆமா நான் சொல்லி வைக்கிறேன் நானு. டேய் போய் பாடுறா அந்த நெருப்பு என்ன செய்யுதுன்னு போய் பாடுறா. குமாரன் போய் தோட்டமே பத்திக்கிட்டு எரியுதுடா. போடா டேய் அவ எவனோட குமாரன் அடிக்கிறா அதை விட்டுட்டு நீ இங்க வந்து என்னமோ நியாயம் பேசலாம். போடா குமரன் கோயில் தோட்டமே கும்மாட அடிக்குது. ஊருக்கெல்லாம் பூச்சூட்டும் மீனா மீனா உன் உள்ளத்திலே உள்ளவனும் நானா நானா. ஊருக்கெல்லாம் காரோட்டும் ராஜா ராஜா உன் உள்ளத்திலே உள்ளதிந்த ரோஜா ரோஜா. ஊருக்கெல்லாம் பூச்சூட்டும் மீனா மீனா ஊருக்கெல்லாம் காரோட்டும் ராஜா ராஜா. குங்கும சிவப்பு கன்னத்திலே ஒரு கோலம் வரையட்டுமா? குங்கும சிவப்பு கன்னத்திலே ஒரு கோலம் வரையட்டுமா? இடை கொஞ்சி நடக்கும் வஞ்சி கொடிக்கு கோயில் எழுப்பட்டுமா? இடை கொஞ்சி நடக்கும் வஞ்சி கொடிக்கு கோயில் எழுப்பட்டுமா? கோயில் எழுப்பட்டுமா? அத்தை மகனுக்கு பள்ளி கொள்ள ஒரு மெத்தை விரிக்கட்டுமா? அத்தை மகனுக்கு பள்ளி கொள்ள ஒரு மெத்தை விரிக்கட்டுமா? அவன் சந்தனமே சொந்தம் கொண்டாட விட்டு கொடுக்கட்டுமா? ஊருக்கெல்லாம் பூச்சூட்டும் மீனா மீனா ஊருக்கெல்லாம் காரோட்டும் ராஜா ராஜா. பருவத்தின் பாட்டுக்கு முதலாக பல்லொல்லட்டுமா? அந்த பல்லவி சொன்ன நல்லவன் கைகளில் சரணமாகட்டுமா? பருவத்தின் பாட்டுக்கு முதலாக பல்லவி சொல்லட்டுமா? அந்த பல்லவி சொன்ன நல்லவனில் சரணமாகட்டுமா? தென்றல் காற்றே தென்னங்கீற்றே தென்றல் காற்றே தென்னங்கீற்றே இன்னும் ஏனடி அச்சம்? அச்சம் என்பது பெண்மை மறந்தால் என்ன இருக்கும் மிச்சம்? என்ன இருக்கும் மிச்சம்? ஊருக்கெல்லாம் பூச்சூட்டும் மீனா மீனா உன் உள்ளத்திலே உள்ளவனும் நானா நானா. ஊருக்கெல்லாம் காரோட்டும்
ஐயோ எங்க அண்ணன். யாரு? அவன அவங்க அண்ணன்? ஆமாங்க, நிறுத்தாதீங்க, போயிடலாம். நான் அவனை பாத்துக்கிறேன், நீ மறைஞ்சுக்க. ஏன்பா ஓடி வர? குமரகோயில் தோட்டம் தெரியுமா உனக்கு? தெரியும். வண்டியை திருப்பங்க. என்னப்பாச்சு? மானம் போச்சு. யாரோ ஒரு களவாணி பையனோட என் தங்கச்சி என்ன சொல்லுவாங்க, லவ் பண்றாளா? அது நடக்குதுங்க. திருப்பு கொன்னுடுறோம் இன்னைக்கு. சொல்றது இருக்கட்டும். ஏன்பா அதுதான் உன் தங்கச்சியா? அடாடாடாடா, என்ன ஆட்டம், என்ன பாட்டம், தோட்டமே தூள் கிளம்புது. நீயும் பாத்துட்டியா? பார்த்தேன் அந்த கன்றாவிய. அந்த பொண்ணத்தான் என் தலையில கட்ட பாத்தியா? நல்ல வேலைப்பா, நான் தப்பிச்சேன். அது மூஞ்சியும் முகர கட்டையும். அது பொண்ணா, அது சுத்த பேய். என்னடா என்ன நீ ஆயிரம் சொல்லி நான் ஒத்துக்கிறேன். காரணம் உங்ககிட்ட பிரியாணி துண்ணுகிறேன் நான். ஆனா என் தங்கச்சியை நீ பேயின்னு சொன்னேன், கூடு கட்டி அடிக்கிறது இருக்கட்டும். முதல்ல அங்க போய் உன் வீரத்தை காட்டு. போப்போ. பழகிட்டுமேன்னு பாக்குறேன். லாக் போட்டு அடிப்பேன். தங்கச்சி நீயா? உன்னால எனக்கு மானமே போகுது. உன்னை பேயின்னு சொல்றாமா இவன்? அவரை ஒண்ணும் செய்யாத. முடியாது. குமரங்கோயில் தோட்டத்தில் இருந்தானே, அவனையும் கூட்டிட்டு வா. 2 பேருமா செஞ்சு இவனை கொலை பண்றோம். ஐயோ அண்ணே, வேண்டாண்ணே, சொன்னா கேளு. அவர் ரொம்ப உன்னை போய் அவன் பேயின்னு சொல்றான். என்னமா வைக்க இல்ல? கரெக்டா பினிஷ் பண்ணிட்டேன். அதோட சிங்கப்பூர் ஹெலிகாப்டர் வேற வந்திருக்கு. தக்க இன்னைக்கே ஏத்தி ஆகணும்ங்கறான். அத பிறகு பாத்துக்கலாம். முதல்ல நம்ம போட்ட திட்ட முடிவாகணும். ஆமா, அதுக்கு எப்படி நினைக்கிறான்? கல்யாண சந்தடியிலே காரியத்தை சாதிச்சாகணும். எங்க வீட்டுல இல்லையா? வந்துருக்காங்க. சரி சரி. ஏமீனா, உங்க அண்ணா வரலையா? வரலம்மா, அது அவ்வளவுதான். எங்கேயாவது ஒரு வேலைக்கு போச்சுன்னா வரவே வர. வாங்க வாங்க வாங்க. ஆனந்தி, ஊர்வலம் வர நாய் ஆயிடுச்சு. நீ போய் அதுக்கு உண்டான கவனி. ஆமாமா, அது மறந்தே போயிட்டேன். ஏமா ஆரம்பிச்சாச்சா? மாப்பிள்ளை ஊர்வலம் வரப்போது. சீக்கிரமா கல்யாண பூசணிக்காயும் ஆரத்தியும் கொண்டு வாசல்ல வைங்க. கல்யாண பூசணிக்காயா? அது எதுக்கு? திஷ்டிகைக்கு தானே. சும்மா தேங்காயும் அடிக்கலாமே. எங்கள்ல அதுதான் பழக்கம். பொங்கல்ல இல்லைன்னா விட்டுடுங்க. ஆல்வி, என்ன வேணும்? வேற ஒண்ணும் இல்ல, மாப்பிள்ளை ஊர்வலம் வந்து கல்யாண பூசணிக்காய் உடைக்கணும்னு சொன்னேன். அந்தம்மா தேங்காவே போதுங்கிறாங்க. சே, அப்படி எதுக்கு? ஊர்வலம் வரத்துக்குள்ள நானே போய் கல்யாண பூசணி வாங்கிட்டு வந்துடுறேன். சரி, சீக்கிரமா வந்துடுங்க. மிஸ்டர், பாரதி நகருக்கு எப்படி போகணும்? நேரா போய் வலது பக்கம் திருப்பி கொஞ்ச தூரம் போனீங்கன்னா பாரதி நகர் போர்டே போட்டிருக்கோம். மகாலட்சுமி கல்யாண மண்டபம் அங்கதானே இருக்கு? ஆமா. நாங்க வெளியூர்ல இருந்து வந்திருக்கோம். எஸ்டேட் ஓனர் மாசிலாமி முதலியாருடைய சன் மேரேஜ் அங்கதான் நடக்குது. ஆமாமா, நான் கூட அங்கதான் போகணும். என் தங்கிக்கு தான் கல்யாணம். அப்படியா? ஆமா. கார் கொஞ்சம். அதனால என்ன, நம்ம வண்டியில போலாம் வாங்க. தேங்க்யூ சார்.
பக்கம் இல்ல, அந்த ரோட்ல போங்க. எந்த பக்கம் போகணும்னு எங்களுக்கு தெரியும். பயப்படாத ராஜா, நாங்க வந்தது உயிருக்காக. என்ன ஏன் இப்படி செய்றீங்க? காரணத்தை சொல்றோம். கண்டிப்பா செய்யணும். என்ன செய்யணும்? பெரியவர் வீட்டு இரும்பு பெட்டியில இருக்கிற வைர நெக்லஸ் எப்படியும் எங்க கைக்கு வந்தாகும். இல்ல, இதுக்கு நான் ஒருக்காக சம்மதிக்க மாட்டேன். நீயும் உன் தங்கையும் இந்த உலகத்துல நீண்ட நாள் உயிரோட இருக்கணும்னா நாங்க சொல்றபடி செய்ததானா? முடியாது, முடியாது. உயிரே போனாலும் இது நடக்கவே நடக்காது. இப்ப நாங்க சொன்னபடி நீ செய்யணும்னா உன் உயிர் மட்டுமல்ல, கல்யாண குணத்துல இருக்கும் உன் தங்கையின் உயிரும் போயிடும். ராஜா, ராஜா, எங்கப்பா அவரை காணவே காணோம்? மாப்பிள ஊர்வலம் முடிஞ்சதும் திருஷ்டி கழிக்க கல்யாண பூசணி வாங்கிட்டு வரேன்னு போனான். ஊர்வலம் முடிஞ்சு மாப்பிளையும் வந்தாச்சு, அவனை தான் காணும். என்னப்பா இது, எல்லா ரூம் சாமியும் அவன் வச்சுக்கிட்டு இருக்கிறான். அவன் வர வரையில எப்படி காத்துக்கிட்டு இருக்கிறது? டே பரமசிவம், அந்த ஸ்டோர் ரூம் போட்டு விடடா. நீங்க போங்க சார், இரும்பு பெட்டியை உடைச்சு எடுக்க வேண்டியது இருக்கு. சீக்கிரம் தரேன். போய் கீதா வச்சுட்டு வாங்க. ஐயா, எல்லாமே போச்சுங்க, எல்லாம் போச்சுங்க. என்னடா அபசமனம் மாதிரி, என்னடா ஆச்சு? நாம ராஜாவை நல்லவன்னு நினைச்சிருந்தாமே, அவர் திருட்டு கூட்டத்தை தலைவருங்க. மூடுவாங்க. ஐயோ, 3 பேரோட வந்து துப்பாக்கியை காட்டி என்ன கட்டி போட்டு இரும்பு பட்டியை திறந்து எல்லாத்தையுமே அள்ளிக்கிட்டு போ. ஆனந்த், பாத்தியா இவன் சொல்றத? பாவம், தூக்க கலக்கத்துல உளறான் போல் இருக்கு. கொஞ்சம் நிதானமா கேளு. ஐயோ, சத்தியமா சொல்றேங்க, என் பேச்ச நம்புங்க. எப்படியா நம்புவாங்க? உன்னை அங்க காவலுக்கு வச்சாங்களா, தூங்குறதுக்கு வச்சாங்களா? ஏதோ கனவு கண்டுட்டு வந்து இங்க கண்டபடி வளர்றிய. நான் நாடியா நீ? மாமா, மாமா, கீதாவை காணோம். என்ன கீதாவை காணுமா? என்ன ஆனந்தி, நீ இவன் மாதிரியே உளற? நல்லா தேடி பாத்தியா? ஐயோ, ஒரு இடம் விடாம தேடி பார்த்தாச்சு, எங்கேயுமே காணோம். அது எப்படி இருக்கும்? அங்க அண்ணன் திருடிக்கிட்டு ஓடிட்டா தங்க ஓடாம இங்கேயே இருக்கும். அப்ப அவன் சொன்னப்போ ஆளுக்கு ஒரு பேச்சா சொல்லி அவன் நம்ப மாட்டேங்க. இப்ப பாத்தீங்களா? எனக்கு என்னமோ இன்னும் நம்பிக்கை ஏற்படல. ஆமாண்ணா, ராஜா அதெல்லாம் செய்யவே மாட்டார். அண்ணன் தங்க 2 பேரும் 2 வைரமாச்சே. அது சரிங்க, கல்யாண பூசணி வாங்க போனவன் ஏன் திரும்பி வரல? இங்க இருந்து அவன் தங்கச்சி எப்படி திடீர்னு காணாம போனான்? இதுல இருந்து புரியலீங்களா? இதெல்லாம் ஒரு கூட்டு திட்டங்க. அனாவசியமா பேசாதையா. மூடு வாய. போனா அங்கேயே போயிட்டான். இங்க இருந்து இவனை காணும். இன்னுமா புரியல? பேசாம போலீஸுக்கு போன் பண்ணாம சுண்ட வந்துடுறேன். கல்யாண வீட்டுல குட்டைய கணப்பிட்டியா? காரியத்தை முடிச்சிட்டியா? ஓஎஸ் முடிச்சிட்டேன். ராஜா இப்ப ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டான். நம்ம கிட்ட ராஜா வேற பேப்பர்ல வந்துட்டு மாத்த முடியாது. டேக் போட்டான். தங்கையும் காணவில்லை. என் தங்கை எங்கடா போய் மறைச்சு வச்சிருக்கேன்?
என்ன இப்ப எங்க இருந்து வர? அங்க ஒரு இடத்துல பொதுப்புறமா இருக்கிற வீட்டுக்குள்ள அவரை கட்டி போட்டு வச்சிருக்காங்கய்யா. யார? அதாங்கய்யா அந்த டிரைவர. ராஜாவையா? ஆமாங்கய்யா, அன்னைக்கு உங்ககிட்ட கல்யாண வீட்டுல தர்சம் பண்ணானே, அவன் செஞ்ச வேலைதான் அவ்வளவும். கொஞ்சம் கூட வந்தீங்கன்னா இப்பவே அவரை காப்பாத்திடலாம். அங்க 4-5 பேர் இருக்காங்க. இல்லாட்டி ஒண்டிக்கு ஒண்டி நானே சமாளிச்சு காப்பாத்திருப்பேன். என்னையா யோசிக்கிறீங்க? ஒண்ணுமில்ல, நம்ம மட்டும் போனா நல்லா இருக்காது. எதுக்கும் போலீஸையும் கூட்டிட்டு போவோம். நீ இப்படியே குறுக்கு வழியில பேங்குக்கு போய் செக்க மாத்திட்டு ஆக வேண்டியதை கவனி. ஏனா ஏறிக்க. ஐயா ஐயா, யாரம்மா? என்ன வேணும்? அவரை கட்டி போட்டு அடிக்கிறாங்க ஐயா. யார சொல்ற நீ? அதாங்கய்யா அந்த டிரைவர். ஆனா அவர் தங்கச்சி அங்க இல்ல, அவரை மட்டும் தான் கட்டி போட்டு. யார? டாக்ஸி டிரைவர் ராஜாவையா? எஸ் இன்ஸ்பெக்டர். பட் நான் பார்த்தேன், பேங்குக்கு போற வழியில காரை நிறுத்தி விஷயத்தை சொல்லவே அர்ஜென்டா பிக்கப் பண்ணிட்டு. அப்படியா? தேங்க்ஸ். இடம் புதுக்கோப்பம் போற வழியில தனியா ஒரு வீடு இருக்கு, அங்கதாங்க. ஜீப் ரெடியா இருக்குல்ல? எஸ் சார். வாங்க போலாம். ஏமா, இந்த வீட்டுல தான் பாத்தியா இல்ல நீ பார்த்த வீட்டையும் மறந்துட்டியா? இல்லைங்க, நிச்சயமா இதே வீடு தாங்க. அதோ அந்த ஜன்னல் வழியா தான் பார்த்தேன். என்னம்மா பார்த்த? அப்ப இருந்தவங்க இப்ப மட்டும் எங்க போயிட்டாங்க? அதாங்க எனக்கும் புரியல. சரியான பொண்ணுமா நீ. கொஞ்ச நேரத்துல போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை குழப்பிட்டியே. இப்படி செய்ய எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா? சரி போகட்டும், விடுங்க. இன்ஸ்பெக்டர் சார், சிரமத்துக்கு மன்னிக்கணும். வாங்க போறோம். என்ன மாதிரி? அண்ணா, ராஜா எங்கே தப்பி ஓடி போயிட்டானா? ஓஹோ, பாக்கி முனையில பலவந்தப்படுத்தி பழிகால் நாக்கிட்டாங்க சார். யாரப்ப அந்த பாதிங்க? யாருன்னு சொல்லுவேன். சரி சரி, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம். வேண்டாம் சார், இப்ப அங்க போன்ற ஒரு புண்ணியம் இல்லை. இந்த நிலைமையில நான் சொல்றத போலீஸ் ஸ்டேஷன் நிச்சயமா நம்ப மாட்டாங்க. நான் உடனே தெரியல பார்க்கணும் சார். சரி சரி.
என் தங்கையை காணுமாவே பேப்பர்ல பார்த்து அது உண்மையா சார்? ஆமா ராஜா. சார் சார் ஆனந்தனா நீயா? ராஜன் பாவம் சார், விதி அவருடைய வாழ்வோட விளையாடிடுச்சு. எல்லாத்தையும் என்கிட்ட விவரமா சொன்னான். ஐயா நான் நிரபராதி ஐயா, என்ன நம்புங்க ஐயா. அதிகாரங்க சூழ்ச்சிக்கு நான் பலியாயிட்டேன். துப்பாக்கி முனையில நிர்பந்தப்படுத்தி என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டாங்க. என்ன கொண்டு போனது போலவே என் தங்கையும் கொண்டு போயிட்டாங்க ஐயா. அத்தனையும் போய் நீயும் கீதாவும் திட்டமிட்ட இதெல்லாம் செய்திருக்கீங்க. இருக்காது சார். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இந்த சொத்து சுகம் பூராவும் கீதாவுக்கு தானே. அப்படி இருக்கும்போது ராஜா எதுக்காக திருடணும்? அந்த எண்ணமே வர நியாயம் இல்லையா சார்? ஆமாங்க, உண்மையிலேயே அந்த திட்டத்துக்கு நான் உடன்பட்டவனா இருந்திருந்தா வேலைக்காரன் உயிரோடு விட்டுட்டு போயிருப்பேனா? இவ்வளவு என் பேர்ல பழிய சுமத்துங்கிற எண்ணத்தோடு செய்த காரியங்க இதை நான் ஒரு காலம் நம்ப மாட்டேன். ஏண்டா, துப்பாக்கிக்கு பயந்து நீ நடந்துக்கிட்டது உண்மைன்னா அன்னைக்கு நான் உன்னை துப்பாக்கியை காட்டி மிரட்டப்பன்னு என்கிட்ட என்ன சொன்னேன்? உயிரே போனாலும் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன் சொன்னையா இல்லையா? அந்த துணிச்சல் அப்ப விட்டு எங்க போச்சு? ஏண்டா, என்ன என்ன பெற்ற குழந்தை நினைச்சுக்கிட்டா நீ சொல்றதா நம்பறதுக்கு? இப்பவே போலீஸ்க்கு போன் பண்ணி உன்னை என்ன பண்றா? நான் சொல்றதை கேளுங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க சார் பிளீஸ். ராஜா, ராஜாதான் பெரியவரை சுட்டதுன்னு உனக்கு அப்படி தெரியும்? நானும் சின்னையாவும் வெளியில இருந்து வந்தாங்க. அப்போ ராஜா எங்களை தள்ளி விட்டுட்டு வெளியில ஓடிட்டாருங்க. ஐயாவை பார்த்தா உள்ள சுட்டு கிடக்குறாருங்க. மிஸ்டர் ஆனந்த், ராஜாவை நீங்க எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தீங்க? குற்றவாளியை போலீஸ்ல ஒப்படைக்கணும். நான் கார்ல போகும்போது திடீர்னு ராஜா கூத்த வந்து துப்பாக்கியை காமிச்சு பெரியவர் வீட்டுக்கு ஓட்டிடணும். நான் வேற வழி இல்லாம. மிஸ்டர் ரகு, உங்க அப்பா உயிரை விடும் போது கரெக்டா சொல்லுங்க. ரகு, ராஜா என்ன சுட்டுட்டான். அவ்வளவுதாங்க சொல்லு. பைத்தியக்காரன் பத்தும் சொல்வான் போகட்டும் விட்டு விடு. பைத்தியக்காரன் பத்தும் சொல்வான் போகட்டும் விட்டு விடு. படைத்தவன் இருப்பான் பார்த்துக் கொள்வான். பயணத்தை தொடர்ந்து விடு, நீ பயணத்தை தொடர்ந்து விடு. பைத்தியக்காரன் பத்தும் சொல்வான் போகட்டும் விட்டு விடு. ஐந்து விரல்களும் ஒன்றாயிருக்கும் மனிதன் உலகில் கிடைப்பானா? அத்தனை பேர்க்கும் நல்லவனாய்
அம்மா பைத்தியக்காரன் பத்தும் சொல்வான் போகட்டும் விட்டு விடு பைத்தியக்காரன் பத்தும் சொல்வான் போகட்டும் விட்டு விடு படைத்தவன் இருப்பான் பார்த்துக் கொள்வான் பயணத்தை தொடர்ந்து விடு நீ பயணத்தை தொடர்ந்து விடு எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் நிரபராதி நிரூபிக்க போன இடத்துல மேல ஒரு பழி வந்து சேர்ந்துருச்சு. நான் மட்டும் அந்த குற்றவாளியை பிடிக்க ஓடாம இருந்திருந்தா எனக்கு இந்த கஷ்டமே வந்திருக்காது. நீ ஓடாம அங்கேயே இருந்தா மட்டும் உன்னை சும்மா விட்டுருவாங்களோ? இன்னதான் ஏற்கனவே இந்த நெக்லஸ் கேஸ்ல திருடனுங்க கூட்டத்துக்கு தலைவனாக்கி வச்சிருக்காங்களா? ஆமாமா, அண்ணன் சொல்ற சரிதான். உங்க கையாள ஒருத்தன் தான் அவரை சுட்டுதுன்னு கண்டிப்பா சொல்லுவாங்க. மொத்தத்துல என் தலைவிதி என் கையில் இல்லை, அது எதிரிங்க கையில தான் இருக்கு. அவங்க இன்னும் என்னை எப்படியெல்லாம் ஆட்டி படைக்க போறாங்களோ தெரியல. இவ்வளவுக்கும் நான் உயிரோடு இருக்கேன்னா அதுக்கு என் தங்க தான் காரணம். அது எங்க இருக்கோ, என்ன ஆச்சோ? இந்த பார் மச்சான், தகுதி இல்லாத ஒரு மனுஷனுக்கு வாயு வந்துடுச்சுன்னா அது நிலைச்சே நிக்காது. அதே மாதிரிதான் உன்னுடைய கஷ்டம் கவலை எல்லாம். அதனால்தான் இந்த மாதிரி நேரத்துல நல்ல தைரியம் வேணும். என்ன வேணும்? நல்ல தைரியம் வேணும். நல்ல தைரியம் வேணும். மரியாதையா கதவை திறக்க போறியா இல்லையா? நீங்களா? நான் வந்து கடன்காரன் நினைச்சேன். அதாவது காவல்காரர் போலீஸ்காரன் வந்திருக்கிறாரு. சார், நீங்க என்ன இந்த வீட்டுக்கு வரல? அதாவது ஒரு பெரிய கொலையே விழுந்திருக்கும். என்ன கொலை? கொலை எங்க? இங்கதான், இங்கதான் வந்து கொலை. என்னடா கொலை? கொலை கொலை இங்கதான் வந்து என்னை விட்டு பிரியாணமா நீ? இது நியாயம் தானா? இது தர்மம் தானா? ராஜாவும் இல்ல பூஜாவும் இல்ல. ஏடு ஏடு ஏடு. என்னடா அதெல்லாம்? பைத்தியம். தங்கச்சிக்கு பைத்தியம் சார். இந்த பாழா போன கொலகார பையன் ராஜு இருக்கிறானே, அவன் இந்த பொண்ணு காதலிச்சு பைத்தியம் முடிச்சு சார். ஆமா, கொஞ்சம் ராஜா எங்க இருக்கான்? எங்க இருக்கிறான்? எங்க இருக்கிறான்னு சொல்லுங்க. ஜகா வாங்கி அடிக்கிறேன், காலக்கையெல்லாம் உடைக்கிறேன். எங்க அவன்? என்ன கேட்கிறேன்? பின்ன யாரை கேட்பாங்க? எவ்வளவு வீட்டுல தானா வந்துட்டா போலீஸ்காரனை கேட்காம வேற எவனை கேட்பாங்க? யாரை கேட்பாங்க? வாழா போன பையனை நம்பி என் குடும்பம் நடுத்தருவில் நின்று போச்சு சார். இல்ல இல்ல, ஐயோ அதுக்கு பைத்தியம் பைத்தியம்.
போலீஸ் ஸ்டேஷன் தானே? உடனே புறப்பட்டு விஜயபிரகாஷ் ஹோட்டலுக்கு வாங்க. கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட ராஜா இங்க வந்திருக்கான். ஆமாங்க. ஆமாங்க. நானா? நான் வந்து சர்வர். இல்ல வாட்ச்மேன். ஆமாங்க, சீக்கிரம் புறப்படுவாங்க. ஆமாமா. இன்னும் எவ்வளவு காலத்துக்கு தான் நான் இப்படி துன்பப்படணுமோ எனக்கே தெரியல. உண்மையை நிரூபிக்கிறதுக்கு இருந்த ஒரு சாட்சியும் மாடியில இருந்து கீழே விழுந்து இறந்துட்டான். என் பேர்ல படிப்படியா பழி வளர்ந்துகிட்டே வரும். இது எங்க போய் முடியுமோ, எப்படி போய் முடியும் எனக்கே தெரியல. தெரியலையாப்பா? வெரி குட். அது இருக்கட்டும். உங்க பிளான்ல உங்க எத்தனை பேரை பலியிடணும்னு திட்டம் போட்டிருக்கீங்க. அவன் ஓடட்டும், ஓடிட்டே இருக்கட்டும்னு ராஜா விட்டுட சொன்னீங்களே, இப்ப என்ன ஆச்சு பாத்தீங்களா? மலையப்ப மாடியில இருந்து விழுந்து செத்ததை பத்தி சொல்றியா? ஆமா. இனிமே ராஜாவை பார்த்த இடத்துல தீர்த்து கட்ட சொல்லிட்டு அது அப்பவே செய்ய சொல்லிருக்கலாம்ல. அவனை ஓட விட்டு தான் கொல்லணுமா? போடா முட்டாள். கழுவனை கொண்டு ராஜா மேல பழிய போட்டோமே, அவன் அன்னைக்கு கொண்டிருந்தா இது நடந்திருக்குமா? சரி சரி, நேரமாச்சு, புறப்படு. ஆனந்தி வரல, அவன் முந்தைய போயிட்டான். ஏய், அங்க எப்படி பேசணும்னு சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. வெரி குட், கம் ஆன். குட் மார்னிங் மாப்பிள்ள. இவர் மலையாவில இருந்து வந்திருக்கிறாரு. என்னுடைய பிசினஸ் பார்ட்னர் ரமேஷ் பாபுன்னு பேரு. ரமேஷ், மீட் மிஸ்டர் ரகுநாதன், டபுள் எம்ஏ. என் தங்கைக்கு மாப்பிளையா வரப்போறவர். வந்தவராக வச்சுங்க. I say congratulations Mr. Raghunathan. Take your seat. Thank you. என்ன மாப்பிள்ளை தனியா உட்கார்ந்திருக்கீங்க? ஆனந்தி, ஆனந்தி. Yes brother, coming. ரமேஷ், உலகத்துல நம்ம எத்தனையோ ஜோடிகளை பார்த்திருப்போம். ஆனா ஆனந்தி ரகு மாதிரி ஒரு பொருத்தமான ஜோடியை இதுவரைக்கும் பார்த்திருக்கவே முடியாது. அவங்க அப்பா மாத்திரம் உயிரோடு இருந்திருந்தார். அதுதான் இல்லையே. ஆமா மாப்பிள்ள, உங்க கல்யாணத்தை எப்ப வச்சுக்கிறதா முடிவு செஞ்சிருக்கீங்க? தயவு பண்ணி தொந்தரவு பண்ணாதீங்க, என் மனசே சரியில்லை. இப்படி சொன்னா எப்படி இருக்கும்? ஏதோ ஒரு முடிவுக்கு வந்தாகணும் இல்ல. நானும் அர்ஜென்டா மலையாவுக்கு போக வேண்டியிருக்கு. என்ன கையோட கூட்டிட்டு போறதுக்கு இவர் வேற வந்திருக்கிறார். அப்போ நீங்க போய் வந்த பிறகு யோசிப்போமே. அங்க போனதுக்கு அப்புறம் அவருக்கு எவ்வளவு வேலை, என்ன சங்கதி? திரும்பி வர குறைஞ்சது 6 மாசமாவது ஆகும். அது வரைக்கும் ஆனந்திய கல்யாணம் ஆகாம இங்க விட்டுட்டு போறது அவ்வளவு நல்லா இருக்குமா? நான் ஒண்ணும் அப்படி சொல்லலையே, தாராளமா கூட்டி. நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்க. ஆனா ஆனந்தியும்
உங்களை இந்த நிலைமையில விட்டு பிரியறதுக்கு ரொம்ப வருத்தப்படுது. இது விஷயமா நேத்து ராத்திரி கூட அண்ணன் தங்கிக்குள்ள பெரிய வாக்குவாதம். அதெல்லாம் ஏப்பா இப்ப சொல்றேன். மாப்பிள்ளை இஷ்டப்படியே செய்யட்டும். நீ அவசரப்படாதப்பா. தயவு செய்து நீ குறுக்க பேசாத. மிஸ்டர் ரகுநாதன், ஆனந்தியை இங்க தனியா விட்டு போறதுல எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. ஆனா ஊர் என்ன சொல்லு? தப்பு இல்ல. அட்லீஸ்ட் நிச்சயதார்த்தமாவது ஆயிட்டா. நான் மறுபடியும் சொல்றேன், இப்ப என்னால எந்த முடிவுக்கும் வர முடியாது. அப்ப சரி, உங்க அப்பா கிட்ட கொடுத்த 5 லட்சம் ரூபாய் வைர நெக்லஸ் களவு போச்சே, அதுக்கு என்னப்பா சொல்றேன்? ஒண்ணு பணத்தை கொடுத்தாவது பைசல் பண்ணணும், இல்ல எஸ்டேட்டை ஈடு காட்டியாவது எழுதி தரணும். என்ன ரமேஷ் நான் சொல்றது? என்னன்னா இது? எப்ப பார்த்தாலும் நெக்லஸ் நெக்லஸ் சொல்லிக்கிட்டு நீங்க எனக்குன்னு தானே கொண்டு வந்தீங்க. போனா போகட்டும், பரவாயில்ல. நாளைக்கே அவருக்கு ஒரு நல்ல வந்தா செய்து போட்டு போறாரு. மாமா போயிட்ட கவலையே இன்னும் தீரல. நீங்க என்னடா ஏதேதோ சொல்லிக்கிட்டு. அவருக்கு ஒரு கஷ்டம்னா அதை என்னால பொறுக்கவே முடியாது. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு நீ வருத்தப்படுற? சரி, நீ சொன்னபடியே அந்த 5 லட்சத்தை முட்டு கொடுத்து என் செலவிலேயே கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். சரிதானே? அது என்ன செய்வீங்களோ என்னமோ. நிச்சயதாம்பூலம் அது இதுன்னு அவரை போட்டு குழப்பாம ஒரே அடியா கல்யாணத்தை முடிச்சுட்டு நீங்க போய் சேருங்க. மாப்பிள்ள, இந்த மாசத்துல நாள் பாத்திரலாமா? இல்ல இல்ல, முதல்ல நிச்சயதாம்பூலத்துக்கு ஏற்பாடு செய்யுங்க. கல்யாணத்தை பிறகு பார்த்து. தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி, நான் நினைச்சேன் அது நடந்தே போச்சு. என்ன? நம்ம மச்சான் விஷயமா ரகுவை பார்த்து பேசிட்டு வரலாம்னு போயிருந்தேன். அங்க நொண்டி பைய அவன் தங்கச்சி ஒரு தாடிக்கார ரகு அவ்வளவு பெருமே நின்னு பேசிட்டு இருந்தாங்க. ஓரமா ஒதுங்கி நின்னு கேட்டேன். அப்பதான் தெரிஞ்சது இந்த நொண்டி படா கில்லடின்னு. நொண்டி பையனுடைய தங்கச்சிய ரகுவுக்கு கொடுக்கணுங்கிற கெட்டெண்ணத்துலதான் திட்டம் போட்டு வேலை செஞ்சிருக்காங்க. அவன் சாதாரண பாவி இல்ல தங்கச்சி, கொடும்பாவி கொடும்பாவி. அவனை லேசில விடக்கூடாது. இப்பவே மச்சான பார்த்து அந்த நொண்டி பையில கையும் களவுமா பிடிச்சு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். என்ன சொல்ற? என்ன யோசிக்கிற? வேற ஒண்ணும் இல்ல. இப்ப எப்படி நாம போறது? நாம எங்க போறோம் என்ன செய்யறோங்கிறத போலீஸ்காரங்க கவனிச்சுட்டே இருக்காங்களே, அதனாலதான் யோசிக்கிறேன். கரெக்ட் தான், கரெக்ட். போட்டு அதை வாங்கி எழுத்தா கிடைச்சு போச்சு. என்ன கிடைச்சு போச்சு? என்ன பைத்தியம் பைத்தியம், இது கூட புரியலையே உனக்கு? ராசாங்க, ஐயோ எனக்கு தெரியாது தங்கச்சி. ஐயோ கணபதி நடராஜா, தங்கச்சி மாதிரி உனக்கு பைத்தியம் பிடிச்சி தெரியல. பைத்தியம் தங்கச்சிக்கு பைத்தியம் உள்ள என்ன உதைக்கிறா அடிக்கிறா கடிக்கிறா, என்னால ஒண்ணுமே கண்ட்ரோல் பண்ண முடியலடா. அவளை கையக்காலெல்லாம் கட்டி ஆஸ்பத்திரிக்கு தூங்கணும்டா. போயிட்டும் பாருண்டா. உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டேன். ஐஸ்கிரீம் என்னடா கலாட்டா? பாக்கிறதுக்கு பயங்கரமா இல்ல, பரிதாபம் சார், பாவம். ஆமா ஏடி கூட சொன்னாரு. இப்ப எங்க கொண்டு வர? அதையும் சொல்லிருப்பாரு. அவர் சொல்ல நான் பேசுறேன். என்ன பூக்காரி? ஆல்ரைட், நீ அவ பின்னாடியே போ. தங்கச்சி, காரை குறுக்க நிறுத்திட்டு யாரோ 2 பேர் இறங்கி வரானுங்க. ஒருவேளை போலீஸ் சிஐடியா இருக்குமா? இல்ல, இவங்கதான் அவரை கட்டி போட்ட ஆளுங்க. வண்டியை பார்த்தா குதிரை மரணம் பேரு, குதிரையை பார்த்து வண்டி மறந்து நிக்கிற என்ன விஷயம்? மறந்தா குறுக்கதான் நிக்கமா? இறங்கடா கீழே. ஏன் ஜட்டா அடி ஓட்ட போறியா? இறங்கன்னா இறங்கடா கீழே. என்னடா இங்கிலீஷ் படங்கள முறைகிற மாதிரி முறைகிறீங்க? நீங்க என்ன பைத்தியக்கார ஆஸ்பத்திரி டாக்டருங்களா? என் தங்கச்சிக்கு பைத்தியண்டா ஆஸ்பத்திரி எடுத்துன்னு போறேன் நானு. அண்ணே எவ்வளவு அழகா இருக்காங்க, அவங்களோட சண்டை போடாதீங்க. பாத்தீங்களா, உங்க மூஞ்சிகளை பார்த்து அழகுன்னு சொல்லுது. இதுல இருந்தே தெரியலையா இது பைத்தியம் சொல்லி? அண்ணா போய் சொல்ற நம்பாதீங்க, டூப்பு. அட சும்மா இருமா, இவனுங்க என்னமோ ஒரு பெரிய மனுஷங்களா நினைச்சு டூப்பு குப்புன்னு சொல்லி இருக்கிற. சுத்த பைத்தியமா இருக்கிற நீ. யோ, வண்டியை நீங்க எடுக்கிறீங்களா இல்ல நானே தாவட்டுமா? யோ,
வண்டியை எடுக்காத, எடுத்த கொண்டு விடுவேன். நீங்க ஏன் என்ன பிடிக்கிறீங்க? அந்த பொண்ணு ஓடிட்டாடோ. எங்க வந்த? சீக்கிரம் வாங்கய்யா, திருடங்க கடிச்சிட்டாங்க. முந்தைய அவரை கட்டி போட்டாங்களே, அதே இடத்துல எங்க அண்ணனை கொண்டு படிக்கிறாங்க. இப்பவே வந்தீங்கன்னா கையும் கடாம பிடிச்சிடலாங்கய்யா. அப்படியா? ஆமா, இப்ப நீ எங்க இருந்து வர்ற? அங்க இருந்தா என் ஊழியாரு முந்தைய இன்ஸ்பெக்டர் கூட வந்தாரு. தெரியல, அதே ஊடுதாயா. அப்ப ஏமாத்தானுங்க. இப்ப வந்தீங்கன்னா கப்புன்னு பிடிச்சிடலாம். சீக்கிரம் வாங்கய்யா. சரி சரி, கொஞ்சம் இரு. 11:50. அங்க என்னையா பண்ற? இங்க வாயா. வர்றேன் சார். ஆமா, இந்த பொண்ணை தானே சிங்காரம் ஜட்காவில் ஏத்திட்டு போற சொன்ன? ஆமாங்க, இதே பொண்ணுதான். வைத்தியக்கார ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறதா சொன்னா எப்படியும் அவனை ஏமாத்திட்டு இங்க வந்திருக்குது. ஐயோ, அது பொய்யுங்க. வந்து அன்னைக்கு நீங்க வந்த பொண்ணா சொன்னதெல்லாம் கூட வெறும் பொய்யுங்க. சும்மா நச்சுக்கோ. நிஜமா நான் பைத்தியம் இல்லைங்க. ஐயா ஐயா ஐயா, சொன்னா கேளுமா, நாங்க போய் திருடனை புடிச்சிட்டு வந்துடுறோம். நீ போய் வீட்டுல இரு. போமா, சொன்னா கேளுமா. போமா. மீனா, மீனா, என்ன மீனா, என்னாச்சு? சிங்காரம் எங்க? உங்களை எங்க அடிச்சு வச்சாங்களோ அதே இடத்துல அதே ஆளுங்க எங்க அண்ணனையும் கொண்டு போய் அடிச்சுட்டாங்க. உண்மையாவா? அடிச்சு பொண்ணு சொல்லு ராஜா எங்க இருக்கிறான்? எந்த ஊர் ராஜா வச்சாங்க? உனக்கு எத்தனை ஊர் ராஜா? சொல்றேன் பண்றேன். குத்தி படம் எடுத்துருவோம். படம் சொல்ற கேட்டா நானே கொடுத்துட்டு போறேன். வேண்டாம் சொல்லு. சொல்றேன். தண்ணி 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 கிடையாது. அதோ குட்டிங்கள்ல இருக்குது. அது வாய தர. சொல்லையா? சொல்றேன். குமரம் கோயில் தோட்டம் இருக்குதா? இருக்கு. நல்ல தோட்டம் விலைக்கு வாங்கிக்கிறீங்களா? அதுக்கு பக்கத்துல வள்ளி தோட்டம் இருக்குது, அது விலைக்கு வருதா? அதுவும் விலைக்கு வருதோ இல்லையோ, அதை தாண்டி குதிச்சு தாண்டி போன உடனே ஆனா வழியில ஒரு பெரிய பயம். சத்தனத்தை இருக்கும், தள்ளி விட்டு நாட போயினு. சொல்லு சொல்றேன். எங்க? இதோ இங்க. என்ன கமால் காட்டிக்கிறீங்க? இப்ப என்ன ஜோட்டா மாட்டிக்கிறீங்க பத்தியா? மறைக்காதரா. துப்பாக்கியில சுத்தமா ஈரல் தனியா எங்கணும். கண்ணாடி வர மூஞ்சிக்கு கண்ணாடி. இந்த பசங்க மாட்டிக்கிற சேதி தங்கச்சிக்கு தெரிஞ்சது படு குஷியா இருக்கும். என்ன இவனுங்களை உட்கார வச்சு கல்யாண ஊர்வலத்துல போற மாதிரி போறேன். 80-90 மிரி மிரி அழுத்த அப்படி அழுத்து. ராஜா, போலீஸ் ஜீப் போறது எதுக்கும் பிரேக் போட்டியே. இன்ஸ்பெக்டர் சார், நான் தான் டாக்ஸி டிரைவர் ராஜா. டாக்ஸி
என் மேல சுமத்தப்பட்டிருக்க எல்லா குற்றங்களுக்குமே காரணம் அதுவும் அந்த வண்டியில் இருக்காங்களே அவங்க தான் சார். வாங்க சார், எல்லாரும் இறங்குங்க சார். இவங்களை எப்படி தேடி கண்டுபிடிச்சு போலீஸ்ல ஒப்படைக்கிற எண்ணத்தினாலதான் நான் இவ்வளவு நாளும் தலைவரே வாழ்ந்தேன். இல்லைங்க சார், அது பொய். இந்த ராஜா தான் எங்க கூட்டத்துக்கே தலைவர். நாங்க இவ்வளவு நாள் கொள்ளையற்ற பணத்துல பங்கு கேட்டோம். வாங்கடா தலைவன் கூட்டி வந்துட்டு இப்ப என்னென்னமோ சொல்லி எங்களை மட்டும் மாட்டி வைக்க பாக்குறாரு. அவன் இவர் கையாடு சார் பிளாட்டையே மாத்துறானுங்க, நம்பாதீங்க. யாரு இவனை இவன் தங்கிய செய்த உதவினால்தான் இவங்களை என்னால பிடிக்க முடிஞ்சது. ஐ சீ. ஆல்ரைட். மேஜின் 32. எஸ் சார். அவங்க எல்லாம் ஜீப்ல. எஸ் சார். ராஜா, நீ இவனும் இதே கார்ல நேரா போலீஸ் கமிஷன் ஆபீஸ்க்கு போங்க. நான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வரேன். சரி சார். ராஜா, உன்னை பிடிச்சிருந்த பீடை இன்னையோட தொலைஞ்சு போச்சு. இனிமேல் நீ ராஜா விட்டு பிள்ளை இல்ல சார், இப்பதான் எனக்கு பயமே ஆரம்பமாயிருக்கு. என்னப்பா ஏன் பயப்படுற? அந்த கொள்ளக்காரன் சொன்னதை கவனிக்கல. அதை நாம எப்படி பொய்ன்னு நிரூபிக்கிறது? உண்மையை விளக்கிட்டா போச்சு. நாம சொன்னதை அவங்க நம்பணும். என்னப்பா நீ வேற பிளாட்டியா மாத்திர? வக்கீலுங்க எதுக்கு பாருக்கிறாங்க? அவங்க கிட்ட விட்டுட்டா அவங்க உண்மையை புட்டு வைக்கிறாங்க. நீ தைரியமாயிரு ராஜா. ராஜா, சேர்த்து வச்சிருக்கிற அத்தனை பணமும் செலவானாலும் சரி, நீ நிரபராதின்றதை நிரூபிக்கிற வரைக்கும் நான் விடவே மாட்டாமா. ராஜா, போலீஸ் ஜீப் இடது கை பக்கம் திரும்பிடுச்சு. ராஜா, உடனே அவனுங்களே இன்ஸ்பெக்டர் வேஷத்தை வந்து நம்மளை ஏமாத்திட்டான்னு பத்தியா? இன்னும் மேஜக் கிட்ட காட்டுறானுங்கப்பா. மிரி அழுத்தை. சரிதானே? அது எப்ப முடிகிறது? நான் எப்ப நிரபராதியா இருந்தேன்? என் தங்கையை நான் எப்ப பாக்குறது? எல்லாமே புதிரா இருக்கு. புதிராவது புடமையாவது இவ்வளவுக்கும் காரணம் அந்த நொண்டி பையனா? சிங்கா, எதுக்காக அனாவசியமா ஆனந்தர தவறா பேசுறேன்? ஏன் அவன் உத்தம புத்திரனா? அதனாலதான் அவன் தங்கச்சி ரகுவுக்கு கட்டி வைக்க பாக்குறானா? உண்மையாவா? உண்மையா பொய்யான்னு இந்திரபவன் ஹோட்டல்ல இன்னைக்கு ராத்திரி நிச்சயதாம்பல விழா நடக்க போகுது. அந்த நொண்டி பையன் மேல்தான் எனக்கு ஓவர் டவுட்டா இருக்கு. அவன் தான் உன்னை இப்படி எல்லாம். அப்போ ஆனந்தம் தான் இந்த கூட்டத்துக்கு தலைவன் சொல்றியா? சொல்றதை நான் எழுதியே தரேன். என் மனசுல பட்டத்தான் அது மாதிரி ஆள் நான். உண்மையிலேயே தான் இந்த கூட்டத்துக்கு தலைவனா இருந்தா அந்த ஆளுங்கெல்லாம் நிச்சயமா நிச்சயதாம்பல விழாவுக்கு வந்தே தருவாங்க. அதுக்கு உண்டான திட்டம் பூரா நான் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டேன். நீ தைரியமா புறப்படு. ஆமா, நிச்சயதாம்பலம் எத்தனை மணிக்கு? இன்னைக்கு ராத்திரி சரியா 7 மணிக்கு. அன்று நினைத்தோம், அதற்கு உழைத்தோம், இன்று முடித்தோம், இடத்தை பிடித்தோம். அன்று நினைத்தோம், அதற்கு உழைத்தோம், இன்று முடித்தோம், இடத்தை பிடித்தோம். காலத்தை மாற்றுகின்ற நேரம் என்று சொல்வோமே, நம்மாலே ஆன மட்டும் தோள் கொடுத்து செல்வோமே. நினைத்தோம்
லா காட்டில் மட்டும் நரிகள் இல்லை நாட்டில் கூட உண்டு மரத்தில் மட்டும் குரங்குகள் இல்லை மனதில் கூட உண்டு எங்கிருந்த போதும் நீ எதிர்த்து மோது எது வந்தாலும் ஏற்றுக்கொண்டால் வாழ்வு என்பதேது எது வந்தாலும் ஏற்றுக்கொண்டால் வாழ்வு என்பதேது அன்று நினைத்தோம் அதற்கு உழைத்தோம் இன்று முடித்தோம் இடத்தை பிடித்தோம் மலரின் நடுவே முள்ளும் இருக்கும் கவனம் கொஞ்சம் தேவை பாலின் நடுவே கள்ளும் இருக்கும் பார்த்து கொள்ளடி பாவை மலரின் நடுவே முள்ளும் இருக்கும் கவனம் கொஞ்சம் தேவை பாலின் நடுவே கள்ளும் இருக்கும் பார்த்து கொள்ளடி பாவை நல்லவர்கள் உள்ளம் தெய்வம் வாழும் இல்லம் உண்மை என்பது என்றும் உள்ளதை காலம் ஒரு நாள் சொல்லும் உண்மை என்பது என்றும் உள்ளதை காலம் ஒரு நாள் சொல்லும் மையும் மெய்யும் ஒன்றை ஒன்று மூடி மறைக்கும் வேளை மேயும் பொழுதும் மாட்டிக்கொண்டது திருடம் போன காளை மையும் மெய்யும் ஒன்றை ஒன்று மூடி மறைக்கும் வேளை மேயும் பொழுதும் மாட்டிக்கொண்டது திருடம் போன காளை காவலுக்கு என்று ஆளிருக்க கண்டு பாலை கொஞ்சம் சுருட்டிக் கொண்டு ஓட பார்த்தது இன்று பாலை கொஞ்சம் சுருட்டிக் கொண்டு ஓட பார்த்தது இன்று அன்று நினைத்தோம் அதற்கு உழைத்தோம் இன்று முடித்தோம் இடத்தை பிடித்தோம் இன்று முடித்தோம் இடத்தை பிடித்தோம் லா 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 யாரும் இந்த இடத்தை விட்டு நகரக்கூடாது. ஆனால் நீ யாருங்கிறது இப்ப எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு.
இதே கதிதான் உனக்கு. வா. I command you to stop the fight and surrender immediately. If you don't surrender, I will shoot you. பெண்ணை உயிரோட காப்பாற்றணுங்கிற விருப்பம் இருந்தா உள்ள போயிடுங்க.
பிடிச்சு என்னென்னமோ செஞ்சு எதையோ மாத்தினேன். ஆனா எதை மாற்றியும் என் விதியை என்னால மாற்ற முடியும். என் தங்கை ஆனந்தி கீதா